பகுதி 7. நான் பயப்படுகிறேன், சோகமாக இருக்கிறேன், சங்கடமாக இருக்கிறேன். இட்ஸ் வெல் வித் மை சோல். ஹோராஷியோ ஸ்பாஃபோர்ட் மூலம் 1876 வெளியிடப்பட்டது. ஆறு போல் அமைதி என் வழியில் வரும்போது, கடல் அலைகள் போன்ற துயரங்கள் உருளும் போது, என்னுடைய பலம் எதுவாக இருந்தாலும் சொல்லக் கற்றுக் கொடுத்தாய். அது நன்றாக இருக்கிறது. அது என் ஆத்மாவுடன் நன்றாக இருக்கிறது. தவிர்க்கவும். அது நன்றாக இருக்கிறது. அது நன்றாக இருக்கிறது. என் ஆத்மாவுடன், என் ஆத்மாவுடன். அது நன்றாக இருக்கிறது. அது என் ஆத்மாவுடன் நன்றாக இருக்கிறது. சாத்தான் பஃபே செய்தாலும் சோதனைகள் வரவேண்டும். கிறிஸ்து எனது ஆதரவற்ற சொத்தை எண்ணி என் ஆத்துமாவுக்காக அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார் என்பதை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உறுதியை கட்டுப்படுத்தட்டும். தவிர்க்கவும். என் பாவம் இந்த மகிமையான சிந்தனையின் பேரின்பம். என் பாவம் பகுதியாக அல்ல, முழுவதுமாக அவருடைய சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. நான் அதை இனி தாங்கமாட்டேன். ஆண்டவரைப் போற்றுங்கள், ஆண்டவரைப் போற்றுங்கள். என் ஆத்துமாவே, தவிர்க்கவும். என்னைப் பொறுத்தவரை அது கிறிஸ்துவாக இருக்கட்டும், அது கிறிஸ்துவாக இருக்கட்டும், அதனால் வாழ வேண்டும். எனக்கு மேலே உள்ள ஜோர்டான் உருளினால் எந்த வலியும் என்னுடையதாக இருக்காது. ஏனென்றால் வாழ்க்கையைப் போலவே மரணத்திலும் நீங்கள் என் ஆத்மாவுக்கு உங்கள் அமைதியை கிசுகிசுப்பீர்கள். தவிர்க்கவும். விசுவாசம் காணும் நாளை ஆண்டவர் விரைந்து வருவார். மேகங்கள் ஒரு சுருளாகப் பின்னோக்கிச் செல்லப்படும். ட்ரம்ப் ஒலிக்கும், கர்த்தர் இறங்குவார். அப்படியிருந்தாலும் அது என் ஆத்துமாவுக்கு நல்லது. தவிர்க்கவும். அத்தியாயம் 35. பயத்தை வெல்வது. நீங்கள் இப்போது அனுபவிக்கும் பயத்தின் அளவை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. நீங்கள் அக்கறை கொண்டவர்கள் பேரானந்தம் பெற்றதால் அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள் என்பதை நான் அறிவேன். பேரானந்தம் நிகழும்போது நடந்த சம்பவங்களின் விளைவாக நீங்கள் விரும்பும் நபர்கள் இறந்துவிட்டார்கள் என்பதையும் நான் அறிவேன். வாகன விபத்து, விமான விபத்து, கலவரம், கொள்ளை போன்ற சம்பவங்கள். நீங்கள் எதிர்காலத்தைப் பற்றி பயப்படுகிறீர்கள். நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கப் போகிறீர்கள், என்ன சாப்பிடப் போகிறீர்கள், எங்கு வாழப்போகிறீர்கள் மற்றும் இதன் மூலம் நீங்கள் உயிர் வாழப் போகிறீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் அனுபவிக்கும் அனைத்தையும் கடவுள் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். கடவுளே, உமது அன்பான கருணை எவ்வளவு விலைமதிப்பற்றது! மனிதப் பிள்ளைகள் உமது சிறகுகளின் நிழலில் தஞ்சம் புகுகிறார்கள். சங்கீதம் 36:7. நேசிக்காதவர் கடவுளை அறியமாட்டார், ஏனென்றால் கடவுள் அன்பே. இதன் மூலம் கடவுள் தம்முடைய ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். அவர் மூலம் நாம் வாழ வேண்டும் என்று கடவுளின் அன்பு நம்மில் வெளிப்படுத்தப்பட்டது. இதில் அன்பு இருக்கிறது. நாம் கடவுளை நேசித்தோம் என்பதல்ல, அவர் நம்மை நேசித்தார். மேலும் நம்முடைய பாவங்களுக்கு பரிகார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினார். முதல் ஜான் 4:8-10 வரை. நீங்கள் உங்கள் இரட்சிப்பை இயேசுவின் ஆணி குத்தப்பட்ட கைகளில் வைத்தால் நீங்கள் கடவுளின் குழந்தை. உங்கள் நித்திய எதிர்காலத்திற்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் எதையும் எடுத்துச் செல்லவோ அல்லது தீங்கு செய்யவோ முடியாது. நீங்கள் யார் என்பதை மறந்துவிடாதீர்கள். கடவுளைத் தேடுங்கள். அவர் உங்களுக்கு புகலிடமாக இருப்பார். கடவுள் நம்மீது வைத்திருக்கும் அன்பை புரிந்து கொண்டவுடன் பயம் வெல்லப்படும் என்று பைபிள் சொல்கிறது. நீங்கள் பார்க்கிறீர்கள், கடவுள் பரிபூரண அன்பு. இந்த வசனங்களில் பரிபூரண அன்பில் பயமில்லை என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். காதல் என்பது உங்களுக்குள் வாழும் கடவுள் பற்றிய குறிப்பு. நீங்கள் இயேசுவில நம்பிக்கை வைத்தவுடன் கடவுள் உங்களுக்குள் வாழ்கிறார். நியாயத்தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாகும்படிக்கு அன்பு நம்மிடையே பூரணப்படுத்தப்பட்டது. ஏனென்றால் அவர் எப்படி இருக்கிறாரோ
அப்படியே நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். காதலில் பயமில்லை. ஆனால் சரியான அன்பு பயத்தை விரட்டுகிறது. ஏனென்றால் பயத்திற்கு தண்டனை உண்டு. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்படுத்தப்படுவதில்லை. முதல் ஜான் 4:17-18. பரலோகத்தில் உள்ள உங்கள் தந்தை பூமியில் அல்லது பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் விட பெரியவர். உங்கள் வலது கரத்தில் உங்களைப் பிடித்திருக்கிறார். இதை நமக்கு சொன்னவர் இயேசு. உங்களுக்கு எது தீங்கு விளைவிக்கும்? இந்த வசனங்களில் இயேசுவே பேசுகிறார். என் ஆடுகள் என் குரலைக் கேட்கின்றன. நான் அவற்றை அறிவேன். அவைகள் என்னைப் பின்பற்றுகின்றன. நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனைக் கொடுக்கிறேன். அவை ஒருபோதும் அழியாது. என் கையிலிருந்து யாரும் அவற்றைப் பறிப்பதுமில்லை. அவற்றை எனக்குக் கொடுத்த என் தந்தை எல்லாரையும் விட பெரியவர். என் தந்தையின் கையிலிருந்து அவற்றை யாரும் பறிக்க முடியாது. நானும் தந்தையும் ஒன்றே. ஜான் 10:27-30 வரை. கடவுளைப் பற்றிய உங்கள் பார்வை எதுவாக இருந்தாலும் அவர் பெரியவர். சாத்தான் உட்பட எந்த பொய்யான கடவுளையும் விட அவர் பெரியவர். உங்களில் இருப்பவர் விசுவாசிகளுக்குள் வாழும் பரிசுத்த ஆவியின் குறிப்பு. கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய கர்த்தர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். சங்கீதம் 135:5. குழந்தைகளே, நீங்கள் கடவுளுக்குரியவர்கள், அவர்களை வென்றீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருப்பவனை விட உன்னில் இருப்பவன் பெரியவன். முதலில் ஜான் 4:4. நீங்கள் இயேசுவின் பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டிருந்தால் உங்களைப் பாதுகாத்தவர். உங்களுக்கு எதிராக யார் வரலாம்? யாருமில்லை, எதுவுமில்லை. கடவுள் நமக்கு ஆதரவாக இருந்தால் நமக்கு எதிராக யார் இருக்க முடியும்? ரோமர்கள் 8:31. பயத்தின் வேரில் இருக்கும் 2 உணர்ச்சிகளைக் கருத்தில் கொள்வோம். முதலாவது வலி, இழப்பு மூலம் உடல் வலி மற்றும் உணர்ச்சி வலி. உங்கள் பாவங்களுக்காக இயேசு அடித்து சிலுவையில் அறையப்பட்டபோது உங்களுக்காக மிகுந்த உடல் வலியை அனுபவித்தார். அவருக்கு என்ன நடக்கப் போகிறது என்று அவருக்குத் தெரியும். அவர் கடவுளிடம் பிரார்த்தனை செய்து இந்த பாரத்தை தன்னிடமிருந்து அகற்றும்படி கேட்டார். ஆனால் நீங்கள் இரட்சிக்கப்படுவதற்கு வேறு வழியில்லை. எனவே இயேசு விருப்பத்துடனும் மகிழ்ச்சியுடனும் தனது விதியை ஏற்றுக்கொண்டார். நாம் வலியை அனுபவிக்கும் போதெல்லாம் அது இயேசுவும் செய்தார் என்பதை நமக்கு நினைவூட்ட வேண்டும். இது இயேசுவுடன் நமக்கு பொதுவான ஒன்று. உங்கள் வலி உங்களை இயேசுவிடம் நெருக்கமாக கொண்டு வர வேண்டும். உங்கள் உடல் வலியை அவர் முழுமையாக புரிந்து கொள்கிறார். இந்த வசனங்களில் இயேசு துன்பங்களை அனுபவித்தார் என்பதையும் நாமும் அவ்வாறு செய்யும்போது நமக்கு உதவ முடியும் என்பதையும் அறிந்து கொள்கிறோம். குமாரன் இயேசு. தேவனுடைய பிள்ளைகள் சதையினாலும் இரத்தத்தினாலும் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் என்பதால் குமாரனும் மாம்சமாகவும் இரத்தமாகவும் ஆனார். ஏனென்றால் ஒரு மனிதனாக மட்டுமே அவன் இறக்க முடியும். இறப்பதன் மூலம் மட்டுமே அவனால் மரண சக்தியைக் கொண்டிருந்த பிசாசின் சக்தியை உடைக்க முடியும். இந்த வழியில் மட்டுமே மரண பயத்திற்கு அடிமைகளாக வாழ்ந்த அனைவரையும் அவர் விடுவிக்க முடியும். அவரே துன்பத்தையும் சோதனையையும் கடந்து வந்திருப்பதால் நாம் சோதிக்கப்படும்போது அவர் நமக்கு உதவ வல்லவராயிருக்கிறார். எபிரேயர் 2:14-15-18 புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. எல்லாவற்றிலும் இயேசு எப்போதும் உங்களுடன் இருக்கிறார். அப்படித்தான் நீங்கள் சகித்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் உங்களுக்காக சிலுவையை சகித்துக்கொண்டு அவர் உங்களுக்குள் ஒரு விசுவாசியாக வாழ்கிறார். இந்த வசனங்களில் இந்த தெய்வீக சகிப்புத்தன்மையை அப்போஸ்தலன் பவுல் விவரித்தார். பிரச்சனைகளால் ஒவ்வொரு பக்கத்திலும் நாம் அழுத்தப்படுகிறோம். ஆனால் நாம் நசுக்கப்படவில்லை. நாங்கள் குழப்பத்தில் இருக்கிறோம். ஆனால் விரக்திக்குத் தள்ளப்படவில்லை. நாம் வேட்டையாடப்படுகிறோம். ஆனால் கடவுளால் ஒருபோதும் கைவிடப்படவில்லை. நாம் வீழ்த்தப்படுகிறோம். ஆனால் நாம் அழிக்கப்படுவதில்லை. துன்பத்தின் மூலம் நம் உடல்கள்
இயேசுவின் மரணத்தில் தொடர்ந்து பங்கு கொள்கின்றன. இதனால் இயேசுவின் வாழ்க்கை நம் உடலிலும் காணப்படுகிறது. 2 கொரிந்தியர் 4:8-10 புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. உங்கள் உணர்ச்சி வலியையும் இயேசு புரிந்து கொள்கிறார். அவர் அக்கறையுள்ள ஒருவரை இழப்பது எப்படி இருக்கும் என்பதை அவர் அறிவார். அவருடைய நண்பர் லாசரஸ் இறந்தபோது இயேசு அழுதார். அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி மீண்டும் பார்க்கப் போவதை அறிந்தும் அவர் அழுதார். சிலுவையில் அறையப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு கழுதையின் மீது ஏறிக்கொண்டு ஜெருசலேம் நகருக்குள் நுழைந்தபோது இயேசுவும் அழுதார். சிலுவையைப் பற்றி இயேசு மிகவும் உணர்ச்சிவசப்பட்டு, கைது செய்யப்படுவதற்கு முன்பு இரத்தத் துளிகளை வியர்வையாக சிந்தினார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இயேசு உங்கள் வலியை நன்கு அறிந்தவர். இயேசு ஒரு மனிதனாக வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்தார். நாம் செய்யும் ஒவ்வொரு உணர்வுகளையும் சோதனையையும் அனுபவித்தார். அவனுக்குப் புரிகிறது. பரலோகத்தைக் கடந்து சென்ற ஒரு பெரிய பிரதான ஆசாரியனாகிய இயேசு தேவனுடைய குமாரன். நம்முடைய வாக்குமூலத்தை உறுதியாகப் பற்றிக் கொள்வோம். ஏனென்றால் நம்முடைய பலவீனங்களின் உணர்வைத் தொட முடியாத ஒரு பிரதான ஆசாரியர் எங்களிடம் இல்லை. ஆனால் எல்லா நிலைகளிலும் நம்மைப் போலவே சோதிக்கப்பட்டவர், இன்னும் பாவம் செய்யாதவர். எபிரேயர் 4:14-15. நீங்கள் இயேசுவில் நம்பிக்கை வைத்து, இப்போது உங்களுக்கு என்ன நேரிடும் என்று பயப்படுகிறீர்கள் என்றால், நீங்கள் மகிழ்ச்சியடைய வேண்டும் என்று பீட்டர் கூறுகிறார். அது உண்மையில் பைத்தியம் என்று எனக்குத் தெரியும். ஆனால் இயேசுவை நம்பித் துன்பப்பட்டால் கடவுள் மகிமை பெறுவார் என்பதால்தான். பொக்கிஷமும் வெகுமதிகளும் உங்களுக்காக சொர்க்கத்தில் காத்திருக்கின்றன. உங்கள் சாட்சியத்தின் மூலம் இன்னும் எத்தனை பேர் இரட்சிக்கப்படுவார்கள் என்று சிந்தியுங்கள். உண்மையிலேயே மகிழ்ச்சியுங்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது போல் உங்களை சோதிக்க உங்களுக்கு வந்திருக்கும் அக்னி சோதனையைக் கண்டு வியப்படையாதீர்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவின் பாடுகளில் பங்குள்ளவர்களாக இருப்பதால் அவருடைய மகிமையின் வெளிப்பாட்டைக் கண்டு நீங்களும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் மகிழ்வீர்கள். கிறிஸ்துவின் பெயருக்காக நீங்கள் அவமதிக்கப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் மகிமையின் ஆவியும் கடவுளின் ஆவியும் உங்கள் மீது தங்கியிருக்கிறது. அவர்களுடைய பங்கில் அவர் நிந்திக்கப்படுகிறார், ஆனால் உங்கள் பங்கில் அவர் மகிமைப்படுத்தப்படுகிறார். ஆனால் உங்களில் ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதற்காக துன்பப்பட்டால் அவன் வெட்கப்பட வேண்டாம். ஆனால் அவர் இந்த விஷயத்தில் கடவுளை மகிமைப்படுத்தட்டும். முதல் பேதுரு 4:12-14-16. வலி கடவுள் உங்களுக்காக வைத்திருக்கும் நோக்கத்தை நிறைவேற்றுகிறது. நீங்கள் இயேசுவுடன் நெருங்கிய உறவைக் கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அது உங்களை அவரிடம் இழுக்கும். உங்கள் பூமிக்குரிய உடலில் நீங்கள் அனுபவிக்கும் வலி தற்காலிகமானது. நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்தால் ஒருநாள் நீங்கள் ஒரு புகழ்பெற்ற புதிய உடலைப் பெறுவீர்கள். அது வலியற்றது. உங்கள் உடல் வலி அல்லது வரம்புகள் இல்லாவிட்டால் உங்கள் புதிய நித்திய அழியாத உடலை நீங்கள் எதிர்நோக்க மாட்டீர்கள். இந்த வசனங்களில் பரலோகத்தில் இனி மரணமோ அழுகையோ வலியோ இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இதோ தேவனுடைய வாசஸ்தலம் மக்களிடத்தில் இருக்கிறது. அவர் அவர்களோடே வாசமாயிருப்பார். அவர்கள் அவருடைய ஜனமாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடைய தேவனாக அவர்களோடே இருப்பார் என்று வானத்திலிருந்து ஒரு உரத்த சத்தத்தைக் கேட்டேன். அவர்களுடைய கண்களிலிருந்து ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் துடைப்பார். மரணம் இனி இருக்காது. துக்கமோ அழுகையோ வேதனையோ இனி இருக்காது. முதல் விஷயங்கள் கடந்துவிட்டன. வெளிப்படுத்தல் 21:3-4. நீங்கள் விசுவாசியாக இருந்தால் நீங்கள் ஏற்கனவே சொர்க்கத்தின் குடிமகனாக இருக்கிறீர்கள். அதாவது நீங்கள் சொர்க்கத்திற்கு தகுதியான உடலைப் பெறப்போகிறீர்கள். அழியாத மற்றும் இயேசுவின் மகிமைப்படுத்தப்பட்ட உடலைப் போன்ற ஒன்று. இந்த வசனங்களில் நமது குடியுரிமை என்பது விசுவாசிகளைக் குறிக்கிறது. ஏனென்றால்
நம்முடைய குடியுரிமை பரலோகத்தில் உள்ளது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகருக்காக காத்திருக்கிறோம். அவர் நம்முடைய அவமானத்தின் உடலை தம்முடைய மகிமையின் சரீரத்திற்கு ஒத்ததாக மாற்றுவார். எல்லாவற்றையும் தனக்கு உட்பட்டு. பிலிப்பியர் 3:20-21 வரை. கடவுள், இயேசு, பரலோகம் மற்றும் உங்கள் புதிய உடல் போன்ற நித்திய காரியங்களுக்காக நீங்கள் எவ்வளவு அதிகமாக ஏங்குகிறீர்களோ அவ்வளவு நீதியானவர்களாகவும் தூய்மையானவர்களாகவும் ஆகிவிடுவீர்கள். உங்களைச் சுற்றியுள்ளவர்களிடம் நீங்கள் இயேசுவையும் அவருடைய அன்பையும் எவ்வளவு அதிகமாக பரப்புவீர்கள். இயேசுவின் சீடர் யோவான் இந்த வசனங்களில் அதை விவரிக்கிறார். பிரியமானவர்களே, இப்போது நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் என்னவாக இருப்போம் என்பது இன்னும் வெளிவரவில்லை. ஆனால் அவர் வெளிப்படும்போது நாமும் அவரைப்போல் இருப்போம் என்பதை அறிவோம். ஏனென்றால் நாம் அவரைப் போலவே காண்போம். இந்த நம்பிக்கையை அவர் மீது வைத்திருக்கும் ஒவ்வொருவரும் அவர் தூய்மையானவர் போலவே தன்னையும் சுத்திகரிக்கிறார். முதல் ஜான் 3:2-3. அப்போஸ்தலனாகிய பவுல் பூமிக்குரிய விஷயங்களில் அல்லாமல் பரலோகத்திற்குரிய மேலான விஷயங்களில் தங்கியிருக்கச் சொல்கிறார். நீங்கள் கிறிஸ்துவோடு எழுப்பப்பட்டிருந்தால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளைத் தேடுங்கள். பூமியில் உள்ளவற்றின் மீது அல்ல, மேலே உள்ளவற்றில் உங்கள் மனதை அமைக்கவும். ஏனென்றால் நீங்கள் இறந்துவிட்டீர்கள். உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவுடன் கடவுளுக்குள் மறைக்கப்பட்டுள்ளது. ஆதலால் பூமியிலுள்ள உங்கள் அவயவங்கள் பாலியல் ஒழுக்கக்கேடு, அசுத்தம், இழிவான மோகம், பொல்லாத ஆசை, உருவ வழிபாடு போன்ற பேராசை ஆகியவற்றைக் கொல்லுங்கள். இந்த காரியங்களுக்காக கடவுளின் கோபம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மீது வருகிறது. புதிய மனிதனை அணிந்து கொள்ளுங்கள். அவர் தனது படைப்பாளரின் சாயலுக்குப் பிறகு அறிவில் புதுப்பிக்கப்படுகிறார். கொலோசையர் 3:1-3, 5-6, 10. வலியின் மற்ற நோக்கம் நம்மைத் தாழ்த்துவதும் நமது பலவீனத்தின் மூலம் கடவுளின் பலமும் மகிமையும் பிரகாசிக்க அனுமதிப்பதும் ஆகும். அப்போஸ்தலன் பவுல்தான் அனுபவித்த உடல் வலியைப் பற்றி எழுதினார். அதை தனது சதையில் ஒரு முள் என்று அழைத்தார். அவர் தனது வலியைப் போக்க கடவுளிடம் கேட்டார். கடவுள் இல்லை என்று அன்புடன் கூறினார். நீங்கள் பார்க்கிறீர்கள், பவுலின் முள் அவருக்கு மனத்தாழ்மையுடன் இருக்கவும் கடவுளை சார்ந்திருக்கவும் உதவியது. தேவனுடைய பலமும் வல்லமையும் பவுலின் பலவீனமான மாம்சத்தின் மூலம் பிரகாசித்தது. பவுலுக்கு அந்த வலி இல்லை என்றால் அவர் பெருமையாகவும் தன்னம்பிக்கையுடனும் இருந்திருப்பார். உங்கள் வலி உங்களை பாவம் செய்வதிலிருந்தும் கடவுளை விட்டு விலகுவதிலிருந்தும் தடுக்கிறது. நான் மிகையாக உயர்த்தப்படக்கூடாது என்பதற்காக என்னை வேதனைப்படுத்த சாத்தானின் தூதனாக சதையில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது. இந்த காரியத்தைக் குறித்து அது என்னை விட்டு நீங்கும்படி நான் கர்த்தரிடம் 3 முறை மன்றாடினேன். அவர் என்னிடம் கூறினார், என் கிருபை உனக்குப் போதுமானது, ஏனென்றால் பலவீனத்தில் என் சக்தி பூரணமாகிறது. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மீது தங்கியிருக்கும்படி மிகவும் சந்தோஷமாக என் பலவீனங்களில் மேன்மை பாராட்டுவேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் பலவீனங்கள், காயங்கள், தேவைகள், துன்புறுத்தல்கள் மற்றும் துன்பங்களில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். ஏனென்றால் நான் பலவீனமாக இருக்கும்போது நான் பலமாக இருக்கிறேன். 2 கொரிந்தியர் 12:7-10. இப்போது பயத்தின் மூலமான இரண்டாவது உணர்ச்சியான மரணத்தைப் பார்ப்போம். நீங்கள் இன்னும் இயேசுவுடன் உறவு கொள்ளவில்லை என்றால் மரணம் பயப்பட வேண்டிய ஒன்று. உங்கள் பாவங்களுக்காக அவர் இறந்துவிட்டார் என்று நீங்கள் நம்புவதால், நீங்கள் அவரிடம் ஜெபித்திருந்தால், நீங்கள் மன்னிப்பு கேட்டிருந்தால் நீங்கள் பயப்பட ஒன்றுமில்லை. உங்களுக்கு மரணம் என்பது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு கதவு மட்டுமே. நீங்கள் இறந்த பிறகு என்ன நடக்கிறது என்று உங்களுக்குத் தெரியுமா? நாம் சொர்க்கமாகிய பரதீசில் இருப்போம் என்று பைபிள் சொல்கிறது.
அங்குதான் இயேசு வாழ்கிறார். அவர் உங்களைப் பார்த்தவுடன் அவர் செய்யும் முதல் காரியம், உங்களை ஒரு பெரிய கட்டிப்பிடிப்பதாக நான் உறுதியாக நம்புகிறேன். இதில் என்ன பயம்? இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தபோது, அவருக்கு அடுத்த சிலுவையில் இருக்கும் குற்றவாளிக்கு இயேசு சொர்க்கத்தின் வாக்குறுதியை அளித்தார். தூக்கிலிடப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவன், நீரே கிறிஸ்துவானால் உங்களையும் எங்களையும் காப்பாற்றுங்கள் என்று அவரை அவமதித்தார். ஆனால் மற்றவன் மறுமொழியாக அவனைக் கடிந்து கொண்டு, நீயும் அதே ஆக்கினைக்குட்பட்டிருக்கிறபடியால் நீ தேவனுக்கு பயப்படவில்லையா? நாங்கள் உண்மையில் நியாயமாக எங்கள் செயல்களுக்கு உரிய வெகுமதியைப் பெறுகிறோம். ஆனால் இந்த மனிதன் எந்தத் தவறும் செய்யவில்லை. அவர் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்திற்கு வரும்போது என்னை நினைவுகூருங்கள். இயேசு அவனை நோக்கி, இன்று நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று உறுதியாக உனக்குச் சொல்லுகிறேன் என்றார். லூக்கா 23 39 முதல் 43. மரணத்தில் பயப்பட ஒன்றுமில்லை, ஏனென்றால் இயேசுவோடிருப்பது மிகவும் நல்லது. இந்த வசனங்களில் பவுல் இந்த உண்மையை பகிர்ந்து கொள்கிறார். எங்கள் கூடாரத்தின் பூமிக்குரிய வீடு உங்கள் உடலைக் குறிக்கிறது. எங்கள் கூடாரமாகிய பூமிக்குரிய வீடு கலைக்கப்பட்டால், கடவுளால் நமக்கு ஒரு கட்டிடம் உள்ளது. அது பரலோகத்தில் நித்தியமானது, கைகளால் கட்டப்படாத ஒரு வீடு. உண்மையில் இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரமாக இருக்கிறோம் என்று முணுமுணுக்கிறோம். நாங்கள் தைரியமாக இருக்கிறோம். நான் சொல்கிறேன், மாறாக சரீரத்தை விட்டு விலகி இறைவனுடன் வீட்டில் இருக்கத் தயாராக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5 1 4 8. இறப்பதற்கு பயப்பட வேண்டாம். இயேசு இறந்தபோது அந்த பயத்திலிருந்து உங்களை விடுவித்தார். ஏனென்றால் நீங்கள் இறக்கும்போது நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்பதில் உறுதியாக இருக்க முடியும். நீங்கள் இயேசுவில் நம்பிக்கை வைத்திருந்தால் நீங்கள் அவருடன் பரலோகத்தில் இருப்பீர்கள். இந்த வசனங்களில் குமாரனாகிய இயேசு மரணத்தின் வல்லமையை உடைத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் சதையினாலும் இரத்தத்தினாலும் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் என்பதால் குமாரனும் மாம்சமாகவும் இரத்தமாகவும் ஆனார். ஏனென்றால் ஒரு மனிதனாக மட்டுமே அவன் இறக்க முடியும். இறப்பதன் மூலம் மட்டுமே அவனால் மரண சக்தியைக் கொண்டிருந்த பிசாசின் சக்தியை உடைக்க முடியும். இந்த வழியில் மட்டுமே மரண பயத்திற்கு அடிமைகளாக வாழ்ந்த அனைவரையும் அவர் விடுவிக்க முடியும். அவரே துன்பத்தையும் சோதனையையும் கடந்து வந்திருப்பதால் நாம் சோதிக்கப்படும்போது அவர் நமக்கு உதவ வல்லவராயிருக்கிறார். எபிரேயர் 2 14 முதல் 15 18 புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. பேரானந்தத்தின் போது காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்று நீங்கள் பயந்து கவலைப்பட்டால், அவர்கள் பரலோகத்தில் இயேசுவுடன் இருப்பதை அறிந்து ஆறுதல் அடையுங்கள். இந்த வசனங்களில் அந்த உண்மையை இயேசு நமக்கு ஆறுதல் படுத்துகிறார். உங்கள் இதயம் கலங்க வேண்டாம், கடவுளை நம்புங்கள், என்னையும் நம்புங்கள். என் தந்தையின் வீட்டில் பல வீடுகள் உள்ளன. அப்படி இல்லாவிட்டால் நான் உங்களிடம் சொல்லியிருப்பேன். நான் உங்களுக்காக ஒரு இடத்தைத் தயார் செய்யப் போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினால் நான் மீண்டும் வந்து உங்களை நானே ஏற்றுக்கொள்வேன். நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கலாம். ஜான் 14 1 முதல் 3. பயத்தை அனுபவித்து வென்றவர்களால் பைபிள் நிரம்பியுள்ளது. அவர்களில் யோசுவா, கிதியோன், எஸ்தர் மற்றும் இயேசுவின் சீடர்கள் சிலரைப் பார்ப்போம். மோசேயின் மரணத்திற்குப் பிறகு யோசுவா இஸ்ரவேலர்களை வனாந்தரத்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அழைத்துச் சென்றார். யோசுவா புத்தகம் முழுவதும் பயப்படாதே என்ற கருப்பொருள் உள்ளது. வாக்களிக்கப்பட்ட தேசத்தைக் கைப்பற்றி தேவபக்தியற்ற தீய குடிமக்கள் அனைவரையும் கொல்லும்படி இஸ்ரவேலர்களுக்குக் கூறப்பட்டது. இவர்களில் சிலர் ராட்சதர்களாக இருந்ததால் அவர்கள் அதிகம் பயப்பட வேண்டியிருந்தது. டேவிட் மற்றும் மாபெரும் கோலியாத்தின் கதை உங்களுக்குத் தெரிந்திருக்கலாம். தாவீதுக்கு முன்
யோசுவா ராட்சதர்களை சமாளிக்க வேண்டியிருந்தது. இந்த வசனங்களில் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை உளவு பார்க்க மோசே அனுப்பிய ஆட்கள் அனாக்கின் மகன்களான நெபிலிம் என்ற ராட்சதர்களைப் பற்றிய அறிக்கையை அவருக்குக் கொடுக்கிறார்கள். தேசத்தை உளவு பார்க்க மோசே அனுப்பிய மனிதர்களின் பெயர்கள் இவை. மோசே ஹோஷியாவை நன் யோசுவாவின் மகன் என்று அழைத்தார். அவர்கள் அவரிடம், நீர் எங்களை அனுப்பிய தேசத்திற்கு நாங்கள் வந்தோம் என்றார்கள். நிச்சயமாக அது பாலும் தேனும் பாய்கிறது, இது அதன் பழம். ஆனால் அவருடன் சென்றவர்கள், எங்களால் மக்களுக்கு எதிராகப் போக முடியாது என்றார்கள். ஏனென்றால் அவர்கள் நம்மைவிட வலிமையானவர்கள். தாங்கள் வேவுபார்த்த தேசத்தைப் பற்றிய ஒரு தீய செய்தியை அவர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்குக் கொண்டு வந்து, நாங்கள் அதை உளவு பார்க்கச் சென்ற தேசம், அதின் குடிகளைப் புசிக்கிற தேசம் என்றார்கள். மேலும் அதில் நாம் பார்த்த அத்தனை பேரும் உயரமான மனிதர்கள். நெபிலிம்களிலிருந்து வந்த அனாக்கின் மகன்களான நெபிலிம்களைப் பார்த்தோம். நாங்கள் வெட்டுக்கிளிகளாக எங்கள் சொந்த பார்வையில் இருந்தோம். அதனால் நாங்கள் அவர்களின் பார்வையில் இருந்தோம். எண்கள் 13, 16, 27, 31 முதல் 33. நாம் முந்தைய அத்தியாயத்தில் மதிப்பாய்வு செய்த விழுந்துபோன தேவதை சந்ததியான நெபிலிம்களை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்கள். அவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் இருந்தார்கள். யோசுவா அவர்களுடன் சண்டையிட வேண்டியிருந்தது. இந்த வசனத்தில் தேவனுடைய குமாரர்கள் விழுந்து போன தேவதூதர்களைப் பற்றிய குறிப்பு. அந்த நாட்களிலும் சில காலத்திற்குப் பிறகும் மாபெரும் நெபிலியர்கள் பூமியில் வாழ்ந்தார்கள். ஏனென்றால் கடவுளின் மகன்கள் பெண்களுடன் உடல் உறவு கொள்ளும் போதெல்லாம் அவர்கள் குழந்தைகளைப் பெற்றெடுத்தனர். அவர்கள் பண்டைய காலத்தின் ஹீரோக்களாகவும் புகழ்பெற்ற வீரர்களாகவும் ஆனார்கள். ஆதியாகமம் 6:4. புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. யோசுவா பயப்பட வேண்டாம் என்று கடவுளால் தொடர்ந்து கூறப்பட்டது. ஒரே காரணம், கடவுள் அவருடன் இருந்தார். கடவுளே போரில் போரிட்டவர், யோசுவாவோ அல்லது இஸ்ரவேலர்களோ அல்ல. கடவுள் எதையும் செய்ய முடியும் என்பதால் அவர்கள் உண்மையில் பயப்பட ஒன்றுமில்லை. இப்போது உங்களுக்கும் அப்படித்தான். நீங்கள் ஒரு விசுவாசி என்றால், கடவுளின் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாழ்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தேவனுடைய வல்லமை உங்களில் வாழ்கிறது. பயம் வேண்டாம். இந்த வசனங்களில் யோசுவாவுடனும் மற்ற இஸ்ரவேலர்களுடனும் மோசே பேசுகிறார். இஸ்ரவேலே, கேள். இன்று நீ யோர்தானைக் கடந்து உன்னைவிடப் பெரியதும் வலிமையானதுமான ஜாதிகளையும் வானத்தையெங்கும் உயர்ந்ததும் அரண் சூழ்ந்ததுமான பட்டணங்களையும் பெரியதும் உயரமானதுமான ஜனங்களையும் ஏனாக்கியர்களின் புத்திரரையும் நீ அறிந்திருக்கிறாய். ஏனாக்கின் புத்திரருக்கு முன்பாக நிற்கக்கூடியவர் யார் என்று நீ கேள்விப்பட்டிருக்கிறாய். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக பட்சிக்கும் அக்கினியைப் போல கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிந்து கொள். அவர் அவர்களை அழித்து உன் முன்பாக அவர்களைக் கீழே விழப்பண்ணுவார். கர்த்தர் உனக்குச் சொன்னபடி நீ அவர்களைத் துரத்தி சீக்கிரமாய் அழிக்கக் கடவாய். உபாகமம் 9:1-3. இந்த வசனங்களில் கடவுள் யோசுவாவை வலிமையாகவும் தைரியமாகவும் இருக்கும்படி கட்டளையிடுவதைக் காண்கிறோம். இது ஒரு கட்டளை என்பதால் நீங்களும் அவ்வாறே செய்யலாம். அதைச் செய்ய கடவுள் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இப்போது கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் மரணத்திற்குப் பிறகு, கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் மகன் யோசுவாவை நோக்கி, என் ஊழியக்காரனாகிய மோசே இறந்துவிட்டான். இப்பொழுது எழுந்து இந்த யோர்தானைக் கடந்து நீங்களும் இந்த ஜனங்கள் எல்லாரும் நான் அவர்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொடுக்கிற தேசத்துக்குப் போங்கள். உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன் முன் நிற்க முடியாது. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னைக் கைவிடுவதுமில்லை, உன்னைக் கைவிடுவதுமில்லை. நான் உனக்குக் கட்டளையிடவில்லையா? வலிமையாகவும் தைரியமாகவும் இருங்கள். பயப்படாதே,
கலங்காதே, நீ எங்கு சென்றாலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். யோசுவா 1:1 முதல் 2, 5, 9. யோசுவாவைப் பற்றியும் எண்கள் 13 முதல் 14 மற்றும் 26 முதல் 27 வரை, உபாகமம் 1 முதல் 3 மற்றும் 31 முதல் 34 வரை மற்றும் யோசுவாவின் முழு புத்தகத்தையும் படிப்பதன் மூலம் அவர் தொடர்ந்து பயத்தை எப்படி வென்றார் என்பதைப் பற்றி மேலும் படிக்கலாம். கிதியோன் யோசுவாவைப் போலவே பழைய ஏற்பாட்டிலிருந்து மற்றொரு ஹீரோ. ஒருநாள் ஒரு தூதன் கிதியோனிடம் வந்து, அவர் ஒரு வலிமை மிக்க மனிதர் என்றும் பொய்யான கடவுள்களையும் சிலை வழிபாட்டையும் தேசத்திலிருந்து தைரியமாக அகற்றுவதாகவும் கூறினார். ஆனால் கிதியோன் வலிமை மிக்க அல்லது துணிச்சலானவர். தேவதூதன் அவனிடம் வந்தபோது கிதியோன் மறைந்திருந்தான். அப்படியென்றால் தேவதை அவர் இல்லாதபோது அவர் தைரியமானவர் என்று ஏன் கூறினார்? ஏனென்றால் கிதியோன் உண்மையிலேயே தைரியசாலி என்று தேவதூதன் அறிந்திருந்தான். கிதியோனுக்கு இன்னும் தெரியவில்லை. கிதியோன் பக்கம் கடவுளுடைய சக்தி இருந்ததால் தேவதூதன் அறிந்தான். கிதியோன் உண்மையிலேயே தைரியசாலி என்று ஒரு தூதுவர் அவரிடம் சொன்னது போல நீங்களும் செய்யுங்கள். நீங்கள் இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ஒரு வலிமைமிக்க போர்வீரன் என்று நான் உங்கள் தூதுவர். உங்கள் தந்தை யார் என்பதை நினைவில் வையுங்கள். எல்லாம் வல்ல கடவுள். கடவுளுடைய படையின் தளபதி இயேசு யார் என்பதை நினைவில் வையுங்கள். கடவுளின் படையில் யார் இருக்கிறார்கள் என்று யூகிக்கவா? விசுவாசிகளே, கிதியோனைப் போலவே நீங்களும் கடவுளின் வலிமைமிக்க ஆண் அல்லது பெண். கர்த்தருடைய தூதன் வந்து அபியேஸ்ரியனாகிய யோவாஷுக்குச் சொந்தமான ஓப்ராவில் இருந்த கருவேல மரத்தடியில் அமர்ந்தான். அவருடைய மகன் கிதியோன் கோதுமையை மீதியானியர்களுக்கு மறைப்பதற்காக மதுபான ஆலையில் கோதுமையை அடித்துக் கொண்டிருந்தார். கர்த்தருடைய தூதன் அவனுக்குத் தோன்றி அவனை நோக்கி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கிதியோன் அவனை நோக்கி, ஐயோ, என் ஆண்டவரே, கர்த்தர் நம்மோடு இருந்தால் நமக்கு ஏன் இப்படி நடந்தது? கர்த்தர் நம்மை எகிப்திலிருந்து வரவழைக்கவில்லையா என்று நம்முடைய பிதாக்கள் நமக்குச் சொன்ன அவருடைய அதிசயங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களைத் தள்ளிவிட்டு மீதியானியரின் கையில் ஒப்புக்கொடுத்தார். கர்த்தர் அவனைப் பார்த்து, உமது வல்லமையோடு போய் இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்குத் தப்புவித்துக் கொள்ளுங்கள் என்றார். நான் உன்னை அனுப்பவில்லையா? அவன் அவனை நோக்கி, ஆண்டவரே, நான் எப்படி இஸ்ரவேலைக் காப்பாற்றுவேன்? இதோ, என் குடும்பம் மனாசேயில் மிகவும் ஏழ்மையானது. நான் என் தந்தையின் வீட்டில் சிறியவன். கர்த்தர் அவனை நோக்கி, நான் உன்னுடனே கூட இருப்பேன். நீதிபதிகள் 6:11 முதல் 16. நீ எங்கு சென்றாலும் நான் உன்னுடன் இருப்பேன் என்று யோசுவாவிடம் சொன்னதையே கடவுள் கிதியோனிடமும் சொன்னார். கீழேயுள்ள இந்த வேதாகமத்தில் விசுவாசம் இருந்ததால் பலமான காரியங்களைச் செய்த ஒரு கூட்டத்தைப் பார்க்கிறோம். அவர்களின் பலவீனங்கள் மூலம் அவர்கள் கடவுளால் பலப்படுத்தப்பட்டனர். கடவுளின் பலம் அவர்கள் மூலம் ஊற்ற முடிந்தது. நான் இன்னும் என்ன சொல்ல? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் மற்றும் தீர்க்கதரிசிகள் என்று சொன்னால் காலம் தவறிவிடும். வாளின் முனையில் இருந்து தப்பித்து, பலவீனத்திலிருந்து பலமாகி, போரில் பலசாலியாகி, அந்நிய படைகளை ஓடச் செய்தார். எபிரேயர் 11:32 முதல் 34 வரை. கடவுளின் படையின் தளபதியாக இயேசு இருப்பதைப் பற்றிய வேதம் இங்கே உள்ளது. யோசுவா எரிகோவில் போருக்கு முன்பு சந்தித்த மனிதர் இயேசு. இயேசுதான் மாம்சத்தில் கடவுள் என்று நிரூபித்ததை கவனியுங்கள். ஏனென்றால் அவர் நின்ற பூமி புனிதமானது. யோசுவா எரிகோவுக்கு அருகில் இருந்தபோது தன் கண்களை ஏறெடுத்துப் பார்த்தான். இதோ, ஒரு மனிதன் தன் கையில் உருவிய பட்டயத்துடன் அவனுக்கு முன்பாக நின்றான். யோசுவா
அவனிடம் சென்று, "நீர் எங்களுக்காகவா அல்லது எங்கள் எதிரிகளுக்காகவா?" அவர் சொன்னார், "இல்லை, ஆனால் நான் இப்போது யெகோவாவின் படைத்தளபதியாக வந்திருக்கிறேன்." யோசுவா பூமியில் முகங்குப்புற விழுந்து வணங்கி, "என் ஆண்டவன் தன் வேலைக்காரனுக்கு என்ன சொல்கிறான்?" என்று கேட்டான். கர்த்தருடைய படையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, "நீ நிற்கும் இடம் பரிசுத்தமானது, உன் செருப்பைக் கழற்று" என்றான். யோசுவா அப்படியே செய்தார். யோசுவா 5:13-15. இந்த வேதம் இயேசுவின் படையை விவரிக்கிறது. பரலோகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இயேசுவின் இரண்டாம் வருகையில் அவருடன் திரும்பி வருபவர்கள். பேரானந்தம் பெற்றவர்கள் அல்லது பேரானந்தத்தில் உயிர்த்தெழுப்பப்பட்ட விசுவாசிகள் அனைவரும். மேலும் பேரானந்தத்திற்குப் பிறகு இரத்த சாட்சியாகிய இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்த மக்கள் அனைவரும்தான். ஆட்டுக்குட்டி இயேசு, அவருடைய மனைவி மற்றும் படைகள் விசுவாசிகள். நீதிபதிகள் 6 முதல் 8 வரை படித்ததன் மூலம் கிதியோனைப் பற்றியும் அவர் எப்படி ஒரு வலிமைமிக்க மனிதரானார் என்பதைப் பற்றியும் நீங்கள் மேலும் படிக்கலாம். இப்போது எஸ்தரைப் பற்றிப் பார்ப்போம். எஸ்தர் ஒரு இஸ்ரவேலியர். அவர் ராஜாவான செர்க்சஸால் தனது ராணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரு ராணி என்ன பயப்பட வேண்டும் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். எஸ்தரின் விஷயத்தில் ராஜாவின் அரசவையில் இருந்த ஒரு தீயவன் அவளுடைய மக்களாகிய இஸ்ரவேலர்கள் அனைவரையும் கொல்ல சதி செய்தான். இந்த தீய சதியைப் பற்றி அவள் அறிந்ததும் அவள் ராஜாவை அணுகி தன் மக்களுக்கு கருணை காட்ட வேண்டியிருந்தது. ராஜாவை அணுக யாரும் அனுமதிக்கப்படாததுதான் பிரச்சனை. ராஜாவுடன் பேசுவதற்கு உங்களை அழைக்க வேண்டும். நீங்கள் ராஜாவை அணுகினால் அவர் உங்களை மறுத்தால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள். ஆம், இது அவரது மனைவி ராணிக்கும் பொருந்தும். அவள் உன்னைப் போலவே மரணத்திற்கு பயந்தாள். அப்படியே அத்தாக் மொர்தெகாயிடம் ராஜாவின் வாசலுக்கு முன்பாக இருந்த நகர சதுக்கத்திற்குப் போனான். மொர்தெகாய் தனக்கு நடந்த அனைத்தையும் யூதர்களை அழித்ததற்காக ஆமான் ராஜாவின் கருவூலங்களுக்குச் செலுத்துவதாக உறுதியளித்த பணத்தின் சரியான தொகையையும் கூறினார். அவர்களை அழிக்கவும் அதை எஸ்தரிடம் காண்பிக்கவும் அவளுக்கு அறிவிக்கவும் ராஜாவிடம் சென்று மன்றாடும்படி அவளை வற்புறுத்தவும் சூசாவில் கொடுக்கப்பட்ட ஆணையின் எழுத்தின் நகலை அவனிடம் கொடுத்தான். அவன் தன் மக்களுக்காக அவன் முன் கோரிக்கை வைக்க அத்தாக் வந்து மொர்தெகாயின் வார்த்தைகளை எஸ்தரிடம் சொன்னான். அப்பொழுது எஸ்தர் அத்தாக்கிடம் பேசி மொர்தெகாயிடம் சொன்னாள், "ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அரசனிடம் அழைக்கப்படாமலேயே உள்முற்றத்திற்கு வந்தாலும் சட்டம் ஒன்றே என்று அரசனின் எல்லா ஊழியர்களும் அரசரின் நாட்டு மக்களும் அறிவார்கள். ராஜா உயிரோடிருக்க பொன் செங்கோலை நீட்டினவர்களைத் தவிர அவன் கொல்லப்பட வேண்டும். இந்த 30 நாட்களாக நான் அரசனிடம் வரும்படி அழைக்கப்படவில்லை." எஸ்தர் 4:6-11. எஸ்தர் தன் பயத்தைப் போக்கிக் கொண்டு தன் மக்களுக்காக தன் உயிரைப் பணயம் வைக்க வேண்டியிருந்தது. கடவுள் நம்பிக்கையால் அவளால் ஜெயிக்க முடிந்தது. தன் மக்களைக் காப்பாற்றவும் கடவுளின் மக்களைக் காப்பாற்றவும் உதவுவதற்காக கடவுளால் ராணி பதவியில் வைக்கப்பட்டதாக அவள் நம்பினாள். எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாயிடம் சொன்னார்கள். அப்பொழுது மொர்தெகாய் அவர்கள் எஸ்தரிடம் இந்த பதிலைச் சொல்லும்படி கேட்டார். "எல்லா யூதர்களையும் விட நீங்கள் ராஜாவின் வீட்டில் தப்பித்து விடுவீர்கள் என்று நீங்களே நினைக்காதீர்கள். நீங்கள் இப்போது அமைதியாக இருந்தால் யூதர்களுக்கு வேறு இடத்திலிருந்து நிவாரணமும் விடுதலையும் வரும். ஆனால் நீங்களும் உங்கள் தந்தையின் வீட்டாரும் அழிந்து போவீர்கள். இதுபோன்ற ஒரு காலத்திற்கு நீங்கள் ராஜ்யத்திற்கு வரவில்லை என்றால் யாருக்குத் தெரியும்?" எஸ்தர் 4:12-14. அவள் ராஜாவை அணுகுவதற்கு முன் அவள் தன் சக இஸ்ரவேலர்களைப் போலவே உபவாசித்து கடவுளுடைய பலத்திற்காகவும் ஞானத்திற்காகவும் ஜெபித்தாள். உங்கள் பயத்தைப் போக்க கடவுளுடைய பலம் உங்களுக்குத் தேவைப்படும்போது எஸ்தர் செய்ததைச் செய்யுங்கள். நீங்கள் இன்னும் ஒரு நோக்கத்திற்காக பூமியில் இருக்கிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
மேலும் கடக்க அவருடைய பலத்திற்காக கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு பிரதியுத்தரமாக, நீ போய் சூசாவிலே இருக்கிற யூதர்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு எனக்காக உபவாசித்து இரவும் பகலும் 3 நாட்கள் உண்ணவும் குடிக்கவும் வேண்டாம் என்று கேட்டாள். நானும் என் கன்னிப் பெண்களும் அவ்வாறே நோன்பு நோற்போம். பின்னர் நான் அரசனிடம் செல்வேன். அது சட்டத்திற்கு எதிரானது. நான் அழிந்தால் நான் அழிந்து போகிறேன். அப்படியே மொர்தெகாய் போய் எஸ்தர் தனக்குக் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். எஸ்தர் 4:15-17 வரை. எஸ்தர் ராஜாவை அணுகியபோது கடவுளிடமிருந்து பலம் பெற்றார். அரசன் அவளுக்கு பேச அனுமதி அளித்தான். இப்போது 3ஆம் நாளில் எஸ்தர் தனது அரச ஆடைகளை அணிந்து கொண்டு ராஜாவின் வீட்டிற்கு அடுத்துள்ள ராஜாவின் உள் பிராகாரத்தில் நின்றாள். அரசர் வீட்டின் நுழைவாயிலுக்குப் பக்கத்தில் உள்ள அரச மாளிகையில் தனது அரச சிம்மாசனத்தில் அமர்ந்தார். ராஜா அரசியாகிய எஸ்தர் அரசவையில் நிற்பதைக் கண்டதும் அவள் அவனுடைய பார்வையில் தயவைப் பெற்றாள். அரசன் தன் கையில் இருந்த பொன் செங்கோலை எஸ்தரிடம் நீட்டினான். எனவே எஸ்தர் அருகில் வந்து செங்கோலின் உச்சியைத் தொட்டாள். எஸ்தர் 5:1-2. அனைத்து யூத மக்களையும் கொல்லும் தீய சதி முறியடிக்கப்பட்டது. எஸ்தர் தன் பயத்தை வென்றதால். மொர்தெகாய் தங்களுக்கு எழுதியிருந்தபடி யூதர்கள் ஆரம்பித்த வழக்கத்தை ஏற்றுக்கொண்டனர். ஏனென்றால் எல்லா யூதர்களுக்கும் எதிரியான அகாகியனாகிய ஹம்மதாதாவின் மகன் ஆமான் யூதர்களை அழிக்க அவர்களுக்கு எதிராக சதி செய்து அவர்களை அழிக்கவும் அந்தச் சீட்டைப் போட்டான். ஆனால் இது ராஜாவுக்குத் தெரிந்ததும் யூதர்களுக்கு எதிராகத் தான் திட்டமிட்டிருந்த தீய திட்டம் தன் தலையில் திரும்பவும் தன்னையும் தன் மகன்களையும் தூக்கு மேடையில் தூக்கிலிட வேண்டும் என்று கடிதங்கள் மூலம் கட்டளையிட்டார். எஸ்தர் 9:23-25. எஸ்தரைப் போலவே கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்திற்காக படைத்தார். ஒரு காரணத்திற்காக நீங்கள் பின்தங்கிவிட்டீர்கள். இயேசுவை அறிந்து கொள்ளவும் அவர் மீது நம்பிக்கை வைக்கவும் உங்களுக்கு இன்னும் நேரம் இருக்கிறது. நீங்கள் விசுவாசியாகிவிட்டால் நீங்கள் விரும்பும் ஒருவருடன் நற்செய்தியைப் பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு இன்னும் நேரம் இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் இந்த வசனங்களில் நாம் முன்னரே தீர்மானிக்கப்பட்டவர்கள் என்று கூறுகிறார். கிறிஸ்துவை முதலில் நம்பிய நாம் அவருடைய மகிமையின் துதிக்கு ஆளாக வேண்டுமென்று அவருடைய சித்தத்தின் ஆலோசனையின்படி எல்லாவற்றையும் செய்கிறவருடைய குறிக்கோளின்படி முன்குறிக்கப்பட்டும் அவரிலும் நாம் ஒரு சுதந்திரத்தைப் பெற்றோம். எபேசியர் 1:11-12 புதிய கிங் ஜேம்ஸ் பதிப்பு. நற்கிரியைகளுக்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் அவருடைய வேலையாயிருக்கிறோம். எபேசியர் 2:10. உங்கள் நோக்கத்தை நிறைவேற்றும் வரை கடவுள் உங்களை இந்த கிரகத்திலிருந்து அகற்றமாட்டார். இந்த வசனத்தில் தூங்கிவிட்டார் என்றால் அவர் இறந்துவிட்டார் என்று அர்த்தம். இப்போது தாவீது தனது சொந்த தலைமுறையில் கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்றியபோது அவர் தூங்கினார். அவர் தனது மூதாதையர்களுடன் புதைக்கப்பட்டார் மற்றும் அவரது உடல் சிதைந்துவிட்டது. செயல்கள் 13:36 புதிய சர்வதேச பதிப்பு. அந்த நாள் வரை கடவுள் உங்களுடன் இருக்கிறார், எப்போதும் உங்களுக்குள் ஒரு நல்ல வேலையைச் செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இயேசுவில் நம்பிக்கை வைத்திருந்தால் அவர் உங்களை மேலும் 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 இயேசுவைப் போல் ஆக்குகிறார். இந்த வேதத்தில் ஒரு நல்ல வேலையை ஆரம்பித்தவர் கடவுள். உங்களில் நற்செயல்களைத் தொடங்கியவர் இயேசு கிறிஸ்துவின் நாள்வரை அதைச் செய்து முடிப்பார் என்பதில் உறுதியாக இருங்கள். பிலிப்பியர் 1:6. எஸ்தரைப் பற்றியும் பைபிளில் உள்ள எஸ்தரின் புத்தகத்தைப் படிப்பதன் மூலம் அவளுக்கான கடவுளின் நோக்கத்தை நிறைவேற்ற அவள் எப்படி எழுந்தாள் என்பதைப் பற்றியும் மேலும் படிக்கலாம். கடைசியாக இயேசுவின் சீடர்களைப் பற்றிப் பார்ப்போம். இயேசுவும் அவருடைய சீடர்களும் கலிலேயா கடலில் படகில் இருந்தபோது அவர்களுக்குள் நடந்த ஒரு வினோதமான நிகழ்வு உள்ளது. நள்ளிரவில் அவர்கள் கடலில் பயணம் செய்து கொண்டிருந்தபோது
பயங்கரமான புயல் அவர்கள் மீது வீசியது. படகு நீர் அலைகளாலும் ஊளையிடும் காற்றாலும் அடித்துச் செல்லப்பட்டது. சீடர்கள் மிகவும் பயந்து அவர்கள் அனைவரும் இறந்துவிடுவார்கள் என்று நினைத்தார்கள். இந்த வசனங்களில் அவர் படகில் ஏறியது இயேசுவைக் குறிக்கிறது. அவர் படகில் ஏறியதும் அவருடைய சீடர்கள் அவரைப் பின்தொடர்ந்தனர். இதோ, கடலில் ஒரு பயங்கரமான புயல் வீசியது. படகு அலைகளால் மூடப்பட்டது. ஆனால் அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து அவரை எழுப்பி, "எங்களைக் காப்பாற்றுங்கள் ஆண்டவரே, நாங்கள் இறந்து கொண்டிருக்கிறோம்." அவர் அவர்களை நோக்கி, "நம்பிக்கையற்றவர்களே, நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்?" பின்னர் அவர் எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். அங்கே ஒரு பெரிய அமைதி ஏற்பட்டது. அந்த மனிதர்கள் ஆச்சரியப்பட்டு, காற்றும் கடலும் கூட அவருக்கு கீழ்ப்படுகிறதற்கு இவன் எப்படிப்பட்டவன்? மத்தேயு 8:23 முதல் 27 வரை. சீடர்கள் அனைவரும் பயந்து பீதியில் இருந்தபோது இயேசு என்ன செய்து கொண்டிருந்தார்? படகில் தூங்கிக் கொண்டிருந்தார். ஆம், மழை, காற்று, சலசலப்பு, பீதி என அனைத்தையும் கடந்து நிம்மதியாக உறங்குகிறேன். இயேசுவால் தூங்க முடிந்தது என்பது சுவாரஸ்யமானது. அதைவிட ஆர்வமான விஷயம் என்னவென்றால், இயேசு தம் சீடர்கள் அவரை எழுப்பியபோது அவர்களிடம் என்ன சொன்னார் என்பதுதான். அவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள் என்று கேட்டார். பின்னர் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று கண்டித்தார். இயேசு புயலைக் கடிந்து கொண்டார். அது போய்விட்டது. அவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள் என்று இயேசு ஏன் அவர்களிடம் கேட்டார்? அது உண்மையில் வெளிப்படையாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இயேசு கேட்டார், ஏனென்றால் அவருடைய சீடர்கள் பார்த்ததை அவர் பார்க்கவில்லை. நீங்கள் பார்க்கிறீர்கள், சீடர்கள் தங்கள் தற்காலிக உடல் மற்றும் சூழ்நிலையை மட்டுமே பார்க்கிறார்கள். எதுவும் அவர்களை அச்சுறுத்த முடியாத நித்திய பரலோகக் கண்ணோட்டத்தை இயேசு பார்த்துக் கொண்டிருந்தார். பயம் உங்களை மூழ்கடிக்கும்போது முன்னோக்கு முக்கியமானது. பரலோகக் கண்ணோட்டத்தை வைத்து கடவுளின் குழந்தைக்கு பயப்பட ஒன்றுமில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த வசனத்தில் இயேசு மீண்டும் ஒருமுறை தம்முடைய சீஷர்களுக்கு அவர்கள் பயந்தபோது அவர்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது என்று கூறுகிறார். உங்களுக்கு நம்பிக்கை குறைவாக உள்ளது என்று இயேசு கூறினார். ஏன் என்னை சந்தேகப்பட்டாய்? மத்தேயு 14:31 புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. நம்பிக்கை என்பது நம்பிக்கையுடன் தொடர்புடையது என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். சீடர்கள் இயேசுவை சந்தேகித்தார்கள். மேலும் இந்த வசனத்தில் இயேசு மேலும் விளக்குவதைக் காண்கிறோம். பயத்தை வெல்ல நீங்கள் நம்ப வேண்டும். ஆனால் இயேசு சொன்ன செய்தியைக் கேட்டதும் உடனே ஜெப ஆலயத் தலைவரிடம், "பயப்படாதே, நம்பு" என்று கூறினார். மார்க் 5:36. விசுவாசத்தின் அற்புதமான உதாரணம் இங்கே. ஒரு ரோமானிய நூற்றுவர் தலைவன் இயேசுவிடம் வந்தான். ஏனெனில் அவனுடைய வேலைக்காரன் வேதனைப்பட்டு இறந்து கொண்டிருந்தான். அவரை குணமாக்க வருவேன் என்று இயேசு சொன்னபோது நூற்றுவர் தலைவன் அவனைத் தடுத்து, "தேவையில்லை, ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள்" என்றார். இயேசு சொன்னதைச் செய்வார் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. இயேசுவை குணமாக்குவதற்கு அவருடைய வேலைக்காரன் இருந்த இடத்தில் அவர் உடல் ரீதியாக இருக்க வேண்டியதில்லை. அவர் எவ்வளவு விசுவாசம் வைத்திருக்கிறார் என்று இயேசு ஆச்சரியப்பட்டார். பயத்தைப் போக்க இந்த நம்பிக்கைதான் தேவை. அவர் கப்பர்நகூமுக்கு வந்தபோது ஒரு நூற்றுவர் தலைவன் அவரிடம் வந்து அவரிடம் உதவி கேட்டு, "ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் முடங்கி மிகவும் வேதனைப்படுகிறான்." இயேசு அவனை நோக்கி, "நான் வந்து அவனை குணமாக்குவேன்" என்றார். நூற்றுவர் தலைவன் பதிலளித்தான், "ஆண்டவரே, நீங்கள் என் கூரையின் கீழ் வருவதற்கு நான் தகுதியற்றவன். ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் குணமடைவான். ஏனென்றால் நானும் அதிகாரத்துக்குக் கீழ்ப்பட்டவன், எனக்குக் கீழே படைவீரர்கள் இருக்கிறார்கள். நான் இவனிட சொல்கிறேன், போ, அவன் போகிறான். மற்றொருவரிடம், வா, அவன் வருகிறான். என் வேலைக்காரனுக்குச் சொல், இதைச் செய், அவன் அதைச் செய்வான்.
இயேசு அதைக் கேட்டு ஆச்சரியப்பட்டு பின்தொடர்ந்தவர்களிடம், உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன், இவ்வளவு பெரிய விசுவாசத்தை நான் இஸ்ரவேலிலும் காணவில்லை. இயேசு நூற்றுவர் தலைவனை நோக்கி, உன் வழியில் செல். நீங்கள் விசுவாசித்தபடியே உங்களுக்குச் செய்யப்படட்டும். அந்த நேரத்தில் அவருடைய வேலைக்காரன் குணமடைந்தான். மத்தேயு 8:5-10, 13. கடவுளிடம் நெருங்கி வருவதன் மூலம் உங்கள் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் பைபிளைப் படித்து, ஜெபித்து, கடவுளை வணங்குங்கள். பயம் மற்றும் தீமைக்கு எதிராக உங்கள் நம்பிக்கை உங்கள் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு. இப்போது நீங்கள் கிறிஸ்து இயேசுவை உங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டது போல், நீங்கள் தொடர்ந்து அவரைப் பின்பற்ற வேண்டும். உங்கள் வேர்கள் அவருக்குள் வளரட்டும், உங்கள் வாழ்க்கை அவர் மீது கட்டப்படட்டும். அப்போது உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட சத்தியத்தில் உங்கள் விசுவாசம் வலுவடையும், மேலும் நீங்கள் நன்றியுணர்வு நிரம்பி வழியும். கொலோசையர் 2:6-7 புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. நீங்கள் இன்னும் இயேசுவிடம் வரவில்லை என்றால், இன்றே செய்யுங்கள். இரட்சிப்பு என்பது எதிரியின் பிடியிலிருந்து உங்களைத் தடுப்பது. இந்த வேதம் விவரிக்கிறபடி, இது கடவுளின் கவசத்தில் உங்கள் தலைக்கவசம். சாத்தானிடமிருந்து வரும் பொய்கள் மற்றும் ஏமாற்றுதல்கள் மற்றும் பயத்தந்திரங்களுக்கு எதிராக உங்கள் எண்ணங்களை பாதுகாக்கிறது. ஆனால் நாம் அந்த நாளைச் சேர்ந்தவர்கள் என்பதால், நம்பிக்கை மற்றும் அன்பு என்ற மார்பகத்தை அணிந்து கொண்டு, இரட்சிப்பின் நம்பிக்கையான தலைக்கவசத்தை அணிந்து கொண்டு நிதானமாக இருப்போம். முதல் தெசலோனிக்கேயர் 5:8. பைபிளில் உள்ள புதிய ஏற்பாட்டைப் படிப்பதன் மூலம் இயேசுவின் சீடர்கள் மற்றும் அவர்களின் முன்னோக்குகள் எவ்வாறு மாறியது என்பதைப் பற்றி நீங்கள் மேலும் படிக்கலாம். மத்தேயு, மாற்கு, லூக்கா மற்றும் யோவான் ஆகியோரின் நற்செய்தி புத்தகங்களுடன் தொடங்குங்கள். பின்னர் அவர்கள் எவ்வாறு பயத்தை வென்றார்கள் மற்றும் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டு இயேசுவின் அடிச்சுவடுகளைப் பின்பற்றினார்கள் என்பதைப் பார்க்க புதிய ஏற்பாட்டைத் தொடர்ந்து படிக்கவும். ஒவ்வொருவரும் பயத்தையும் வலியையும் உணர்கிறார்கள் மற்றும் வாழ்க்கையில் சவால்களையும் சிரமங்களையும் அனுபவிக்கிறார்கள். பரலோகத்திலிருக்கிற உங்கள் தகப்பனாகிய தேவன் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் விசுவாசியாக இருந்தால் அவர் உங்களைத் தன் வலது கையில் பிடித்திருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கடவுள் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை. உங்களில் உள்ள ஆவியானவர் சக்தியின் ஆவி. ஏனென்றால் கடவுள் நமக்கு பயத்தின் ஆவியைக் கொடுக்கவில்லை, மாறாக சக்தி, அன்பு மற்றும் சுயக்கட்டுப்பாடு ஆகியவற்றைக் கொடுத்தார். 2 தீமோத்தேயு 1:7. நீங்கள் எதைப்பற்றி பயப்படுகிறீர்கள், உங்களுக்கு என்ன உதவி தேவை என்று கடவுளிடம் சொல்லுங்கள், உங்கள் எல்லா சுமைகளையும் அவர் மீது விடுங்கள். இந்த வசனங்களில் இயேசுவே பேசுகிறார். கேளுங்கள், உங்களுக்குக் கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அது உங்களுக்காகத் திறக்கப்படும். கேட்கும் அனைவருக்கும் கிடைக்கும். தேடுபவர் கண்டடைகிறார், தட்டுகிறவனுக்குத் திறக்கப்படும். மத்தேயு 7:7-8. அவர் காத்திருக்கிறார், உங்களிடமிருந்து உங்கள் சுமைகளை மகிழ்ச்சியுடன் எடுத்துக்கொள்வார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான்களை அசைக்க அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். சங்கீதம் 55:22. உங்கள் முழு இருதயத்துடனும் பலத்துடனும் கடவுளைத் தேடுங்கள். உங்களுக்குத் தேவையான அனைத்தையும் அவர் வழங்குவார். நீங்கள் எதற்கும் பயப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை. இந்த வசனங்களில் இயேசு தம் சீடர்களிடம் அவர்கள் எவ்வளவு மதிப்புமிக்கவர்கள் என்பதைப் பற்றி பேசுகிறார். இதனால் அவர்கள் கவலைப்படவோ பயப்படவோ எந்த காரணமும் இல்லை. தேவனிடத்தில் ஐசுவரியமுள்ளவனாக இல்லாமல் தனக்கென்று பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவனும் அப்படித்தான். அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஆதலால்
நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன், என்ன சாப்பிடுவோம், என்ன உடுப்போம் என்று உங்கள் உயிருக்காகவும் என்ன உடுப்போம் என்றும் கவலைப்படாதீர்கள். காகங்களை எண்ணிப் பாருங்கள், அவை விதைப்பதில்லை, அறுவடை செய்யாது, கிடங்கு அல்லது களஞ்சியம் இல்லை. கடவுள் அவர்களுக்கு உணவளிக்கிறார். பறவைகளை விட நீங்கள் எவ்வளவு மதிப்புமிக்கவர்கள்! உங்களில் எவர் கவலையுடன் இருப்பதன் மூலம் தனது உயரத்திற்கு ஒரு முழம் கூட்ட முடியும்? உங்களால் மிகச் சிறிய விஷயங்களைக் கூட செய்ய முடியாவிட்டால் மற்றவற்றைப் பற்றி ஏன் கவலைப்படுகிறீர்கள்? அல்லிகள் எவ்வாறு வளர்கின்றன என்பதைக் கவனியுங்கள். அவர்கள் உழைக்க மாட்டார்கள், சுழற்றவும் மாட்டார்கள். ஆயினும் சாலொமோன் கூட தம்முடைய எல்லா மகிமையிலும் இவற்றில் ஒன்றைப்போல் அணிந்திருக்கவில்லை என்று உங்களுக்குச் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கிருக்கும் புல்லை நாளை அடுப்பில் எரியப்படும் புல்லைக் கடவுள் இப்படித்தான் உடுத்துவார் என்றால், நம்பிக்கையற்றவர்களே, அவர் உங்களுக்கு இன்னும் எவ்வளவு உடுத்துவார்? உலக நாடுகள் இவைகளையெல்லாம் தேடுகிறார்கள். ஆனால் இவைகள் உங்களுக்குத் தேவை என்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். ஆனால் கடவுளுடைய ராஜ்யத்தைத் தேடுங்கள், இவை அனைத்தும் உங்களுக்குச் சேர்க்கப்படும். பயப்படாதே, சிறுமந்தையே, உனக்கு ராஜ்யத்தைக் கொடுப்பதில் உன் தந்தையின் மகிழ்ச்சி. லூக்கா 12:21 முதல் 22, 24 முதல் 28, 30 முதல் 32 வரை. நீங்கள் கடவுளை நம்பி உங்கள் சுமைகளை அவருடன் பகிர்ந்து கொள்ளும்போது, அதற்கு ஈடாக நீங்கள் உண்மையிலேயே அற்புதமான ஒன்றை, கடவுளின் அமைதியைப் பெறுவீர்கள். நான் அதை நேரில் அனுபவித்திருக்கிறேன். அது உண்மையில் புரிதலை மிஞ்சும். இயேசு இந்த வசனத்தில்தான் கொடுக்கும் சமாதானத்தை விவரிக்கிறார். அமைதியை நான் உன்னிடம் விட்டுச் செல்கிறேன். என் அமைதியை நான் உங்களுக்குத் தருகிறேன். உலகம் கொடுப்பது போல் அல்ல நான் உங்களுக்குத் தருகிறேன். உங்கள் இதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஜான் 14:27. அப்போஸ்தலன் பவுல் அந்த உண்மையை விளக்கி, கடவுளுடைய சமாதானம் நம் இருதயங்களையும் எண்ணங்களையும் காக்கிறது என்பதை மேலும் வெளிப்படுத்துகிறார். கடவுளின் அமைதி உங்கள் கவலைகளையும் உங்கள் அச்சங்களையும் அமைதிப்படுத்தட்டும். எதிலும் கவலைப்படாதிருங்கள், ஆனால் எல்லாவற்றிலும் ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் நன்றியறிதலுடன் உங்கள் விண்ணப்பங்கள் தேவனுக்குத் தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் எண்ணங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். பிலிப்பியர்கள் 4:6-7.